அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? துலாம் ராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் சனி அமர்கிறாருங்க. 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து மிகவும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை முடிவுக்கு வருவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் உறுதியாகவே இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. இந்த வேளையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் வலுவாக அமர்ந்து வலம் பெற போகிறார். சுமார் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அந்த இடத்தில் வலம் பெற போகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீனராசி சனி பகவானுக்கு சம வீடாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் சம வீடாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் சமபலம் பொருந்திய அமைப்பில் சனி பகவான் வலம் வருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால் சனி பகவான் மிக வலுவாக கோடீஸ்வர யோகத்தை தனது சஞ்சார அமைப்பில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று சில மாற்றங்களை தடுமாற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 5, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கும் மாற்றி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ஒரே இரவில் அதீத சோகத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சில சிரமங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஜென்ம சனி, 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற இடங்களில் வலம் வரும்போது சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த 6 ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் தேவை. 1, 12, 2 ஆகிய இடங்களும் 4, 7, 8 ஆகிய இடங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக சனி பகவான் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்று பார்த்தால் முதன்மையாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கு அற்புதமாக கிடைக்கிறது. அதைவிட முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய 9இல் அமர்கிறாருங்க சனி பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை உண்டு. 99 அல்ல 100% சிரமங்கள் குறைந்து நன்மை என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சனி பகவானின் அமைப்பு அஷ்டம சனி முழுமையாக விலகி அற்புதமான வளர்ச்சியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அதே போன்று மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். 95% நன்மையை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை விட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். துலாம் ராசியின் உச்ச அதிபதியான சனி யோகத்தில் அமருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் நிரந்தர வேலை கிடைக்கும். 90% நன்மை உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் 95% நன்மையும் உண்டு. அதே போன்று லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல மடங்கு லாபம் உயரும். ஒரே
இரவில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் பாத சனியாக அமர்வதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதால் 80% நன்மை. இனி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக சிரமம் குறைந்து அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதே போன்று அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகசனி என்றாலும் அர்த்தாஷ்டக சனி என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது. சற்று தடுமாற்றமும் தவறான பழக்கங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும். மற்ற அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 7.5 சனி துவங்குகிறதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குவதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 50% நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கண்டச்சனியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 55% நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த மற்ற ராசிக்காரர்களை விட இந்த 2 ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசி மீன ராசி இரண்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கும் ஜென்ம சனியாக மீன ராசிக்கும் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல் வரலாம். உறவுகளுக்கிடையே பல நெருக்கடி வரலாம். எனவே பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரரும் மற்றும் சிம்ம ராசிக்காரரும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் என்பதை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் சஞ்சரிக்கும் இடத்தை பொறுத்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களது ராசிக்கு எவ்வளவு சிறப்பான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சாதகமற்ற சூழல், சாதகமான சூழல் என்றாலும் எவ்வளவு சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களது ராசிக்கு வலுவாக கிடைக்க போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிலான நெருக்கடிகள், காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முழுமையாக விலகி இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்து மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது. உடல்நலில் இருக்கக்கூடிய தொல்லைகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு வந்த சூழலில் அவை அனைத்தும் சரியாகி உடல்நலம் பரிபூர்ண சுகம் பெறும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. எதை செய்தாலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்து முடிக்காமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புகழ் பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல தகவல்கள் எதிர்பார்ப்பதை விட வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. சனி பகவானின் பார்வை இந்த தருணத்தில் 3, 8, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த பல சூழல்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்ற முடியும். அதிகமாக பாடுபட்டு உழைத்த உங்களுக்கு அதற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரித்து மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. சனியின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பல வகையான சிரமங்களுக்கு நல்ல வலுவான தீர்வு கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. விரயத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் வீண் விரயங்களை தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இல்லத்தில் பல சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானம் உயரும். பெண்மணிகள் தங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த
இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது அனைத்தும் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. வீடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.